நைட் செட் முக்கியம் இல்லைங்க, அதை ரசிச்சு ஆப்ரேட் பண்றது. அதுக்கு அந்த ஆப்ரேட்டர் கைது. நட்டுல அது என்ன கலந்துட்டாங்கன்னா மாட்டு கொழுப்பு. எந்த மாடு? என்ன படிக்கிற? இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், மறந்துடாதீங்க. என்ன படிக்கிற? அதே அம்மா பள்ளிட்டு போறேன். நம்ம என்ன நினைச்சு தட்டு எடுத்துக்கிட்டியா? மாடு வராது. ஏன் மாட்டுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்கிறது இன்னும் மாட்டுக்கு தெரியாது. என்ன சொல்ற? பெரிய அதிசயமா கேட்கிற. கிழவி காத்துல வெண்ணெய் எடுக்கிறவன், அவன் கால மாட்டுல பால் கறக்குறவன். ஆமா, ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு ஒட்ட நாய் மாதிரி உன சொல்லப்படாதா? அது மாதிரி உனக்கிட்ட நான் படுற பாடு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழு சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறதை கேட்காம சுத்தமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோம். நாங்க சொல்லுறதை கேட்காம சுத்தமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோம். வணக்கம் 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 நாங்க வணக்கம் சொல்லுறோம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுறோம். இந்த முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய சொல்லாமல தோற்று வணக்கம். அவங்க எல்லாமல தோற்று வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லாமல தோற்று வணக்கம். அவங்க எல்லாமல தோற்று வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி மொழி பேசுவோம் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி மொழி பேசுவோம் வணக்கம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்றோம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்றோம். நாட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நல்ல வணக்கம். நாட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நல்ல வணக்கம். தாத்தி தன்னும் தீண்டாமை பேசி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். தாத்தி தன்னும் தீண்டாமை பேசி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி கூட்டி கேட்டு மாயவரம் போற மச்சான். மாயவரம் நானும் வரேன் மாலம் போட்ட ஆட்டம் கொஞ்சம் மாலம் போட்ட ஆட்டம் பார்த்தேன். நானே நீ கூட இருந்தா அவனுக்கு கொண்டாட்டம் கூடவா என்ன அவனுக்கு கொண்டாட்டம் கூடவா. கட்டுமர வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கோடு வரவழைச்சு நல்ல வணக்கம். கட்டுமர வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கோடு வரவழைச்சு நல்ல வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் ஆட்டியம் ஆடுதடா. பெண்களும் போர்வை இருக்குது, பார்வையும் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒன்று வண்டி வளர்ந்து என்று பொய்யையும் புரட்டையும் ஒன்று வண்டி பூமிய குருகா பண்ணு. சொன்னதை சொன்னதை சொல்லவா சொல்லா வழியின் வழியின் வழி சொல்லவா. நான் புரட்டவா நாளே மருந்து திரும்பலவா. கட்டமாக வைத்து குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு முறை வளர்த்து நல்ல வச்சு வணக்கம். கட்டுமர வைத்து குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு முறை வளர்த்து நல்ல வச்சு வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். அழகெல்லாம் அருளுக்கு தகப்பா வணக்கம். ஆட்டி வைக்கிற வணக்கம். வீட்டுக்கு ஒரு முறை வளர்த்து நல்ல வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். தாத்தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும்போது தெரிவாளருக்கு வணக்கம். காசு மனம் பண்ண பல வழிகள் இருக்கலாம்.
சக்திகள் இருந்தோம். கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எவ்வளவு பெரிய உற்சாகமான பாட்டை பாடியிருக்கிறேன். மறந்துட்டாங்க அவங்க கைத்தட்டுறது. எப்ப முடிக்கணும்னு தெரிஞ்சாதான் நம்ம கைத்தட்ட முடியும். முடிச்சாங்களா தொடங்கினாங்க. அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய். உன் பாட்டை கேட்டு சிவகங்கை மாநகரமே திறந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன திரண்டு வந்துகிட்டு இருக்கா? வந்து இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த அரங்கமே நிரம்பி வழிய போய் இந்த ஊருக்கா பாடுவாங்க. சின்னஞ்சிறு பெண் போலே சிவகங்கை பாட்டு பாட்டு. சிவகங்கை 3 பேருக்கு நன்றி தெரிவித்து. அவங்க 3 பேர் தான் சிவகங்கை. அவங்க பாக்கி கூட வெளியூர். ரசிக்கிறீங்க, நல்லா பாடுறாங்க. பாலா சொல்லிட்டாப்ல அந்த 5000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறது, அதனால இப்ப சொல்ற பாட்டா பாருங்க. அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய், சிறப்பாக பாடினாய். உன் பாட்டி ஜிஎஸ்டி குறை இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப இன்னொரு பாட்டு பாடுவார். இன்னொரு பாட்டு பாடு. குருவாயூரன் இல்லவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூரன் இல்லவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். அருள்கின்றவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். கார்த்திக் மைக் செட் நம்ம கும்பிட்டு இருக்கோம். மைக் செட்டுக்கு ரேட்டுக்கு நல்லா அருமையா ரொம்ப மைக் செட் இப்படி எல்லாம் கார்த்திக் ஒரு மைக் செட் நல்லா கைத்தட்டு. நம்ம எவ்வளவு கைத்தட்டமோ அவ்வளவு காசு கம்மியா கொடுக்க போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். நல்லா மைக் செட் முக்கியம் இல்லைங்க, அதை ரசிச்சு ஆப்ரேட் பண்றது. அதுக்கு அந்த ஆப்ரேட்டர் கைத்தட்டு நாட்டை ஆள்றது மாதிரி ரசிச்சு ஆளுங்க. அடுத்த பிரதமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவாயூர் வந்து வேற கேரளாவில் இருக்கு, மதுரை இங்க இருக்கு, அது மதுராவை ஆள்கின்றோம். ஸ்ரீரங்கம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்புறம் 100 ஊர் சொன்ன திருவேங்கடம் இங்க இருக்கு, திருப்பதி. திருப்பதி இப்ப அங்கதான் பிரச்சனை. என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. இப்ப லட்டை திங்கிறதா திங்காம இருக்கிறதா? நீயும் நானுமா எத்தனை லட்டு திங்க ஆசை முடிஞ்சிடா. இப்ப பாருங்க, நம்மள என்ன இப்ப என்ன ரொம்ப பேருக்கு அதை வாங்கி பத்தியோட சாப்பிட்டோம். நமக்கு பிரச்சனை இல்லை, அதுல என்ன கலந்து தான் நம்ம சாப்பிடுவோம். மனசு கவலை. நமக்கு அது வந்து கூட கொஞ்சம் ஏத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன இது சிந்தாமா வேண்டாமா, பகவானே இப்படி பண்ணிட்டாலே. இதெல்லாம் பெருமாளுக்கு தெரியுமா? நம்ம கருப்பசாமிக்கு தாண்டா எல்லாம் தெரியும், பெருமாளுக்கு ஒரு இளம் தெரியும். கேட்கிற கேள்வி ஃபுல்லா கருப்பசாமி பேசுனாரு. அது எவ்வளவு வசூல் உட்பட கரெக்டா சொல்லிட்டாங்க. அது ஒரு பிரசிடென்ட் இருக்கனால கரெக்டா சொன்னாப்ல. ஆமா, அவன் கீழே புருவன் சொல்றாரு, சும்மா சும்மாவா வேக தூக்கிட்டு ஓடிடுவான் தெரியுமா? அதாவது இப்ப அதாவது இந்த நான்பார் படம்ல ஒரு படம், அதுல தேங்காயிலேயே பாம்பு இருக்கு, தேங்காயிலேயே பாம்பு இருக்கு. பாம்பு எதுலயே வச்சாங்கன்னா தேங்காயில வச்சுட்டாங்க. இப்ப லட்டுல வச்சுட்டாங்க பாம்பை. லட்டு இப்ப போறவன் அங்க திருப்பதி அன்னைக்கு ஒருத்தன் ஏறிக்கான், கல்யாணமே வேண்டிக்க பொண்ணே கிடைக்காம யாருக்கு அவனுக்கு
செய்தி வந்துச்சு பார்க்கலையா? இல்லையே. அவங்க திருப்பதியில வேண்டி பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ணி திருப்பதிக்கு வர்றோம்ட்டு அவனுக்கு பொண்ணு கல்யாணம் இருந்தா திருப்பதிக்கு வரோம்னு வேண்டிட்டான். எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு திருப்பதிக்கு வேண்டிட்டு போனாங்க. திருப்பதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் திருப்பதிக்கு போறாங்க? பொண்ணுக்கு போட்டேன். அவரே பிரிஞ்சிருக்காரு. ஆமா, அவர் நைட் தூக்கும் போது கீழே வர அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அவரே பிரிஞ்சிருக்காரு. கீழே இறங்கி கீழே பிரிஞ்சு வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அந்த கதையெல்லாம் இந்த பஞ்சாயத்துலாம் உங்களுக்கு தெரியும். தெரியும். அவரை போய் இவங்க சேவிக்க போனாங்கல்ல, பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் மலை அறையில பாதியிலே நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான். அது உங்களுக்கு தெரியும், செய்தி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன சரி விடுங்க. அவங்க விருப்பம் போட்டு சாமி கும்பிட பத்தி நம்ம சொல்லல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதுல இப்ப லட்டுல அது என்ன கலந்துட்டாங்கன்னா மாட்டு கொழுப்பு. எந்த மாடு? பசுமாடு. பசுமாடா, காளை மாடா, எருவு மாடா? எந்த மாடு? பசுமாடு. பசுமாடா? போன வாரம் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு தெரியுமா? அப்படியா? எல்லா பசுமாடு கண்ணுக்குட்டியா போடும், வேற என்ன பூனை குட்டியா போடும்? அது ஒரு செய்தி இல்ல. பசுமாடு கண்ணுக்குட்டி தானே போடும். ஆமா, ஆனா போட்டது பிரதமர் வீட்டு மாடு. உனக்கு என்னப்பா? பிரதமர் வீட்டு மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சா? காளை மாடு போட்டுச்சா, பசு மாடு போட்டுச்சா? என்னடா காளை மாடு? பசு மாடுதான். பசு. முன்னாடி ரேடியோல ஒரு பாட்டு போடுவாங்க. என்ன போடுவாங்க? உலகம் உலகம். பழைய ஆளுக்கு தெரியும், உங்களுக்கு வயசானாலும் தெரியும். அந்த உழவர் உலகம் சொல்லி 1985 86 ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு போடுவாங்க? புலி வேட்டை ஆடியது அந்த நாளிலே வயலில் கிளி வேட்டை பாட்டு. ஆமா, எல்லாத்துக்கும் பாட்டு தான். அந்த வயல்ல இருக்க எலியை எப்படி வேட்டையாடுறது, அப்படி எப்படி வேட்டையாடுறது பாட்டு போடுவாங்க. ஆமா, ரேடியோல அதெல்லாம் அருமையா இருக்கு. ரேடியோல தான் எஃப்எம்ல என்ன பேசுறாங்கன்னே தெரியாம போறாங்க. ஆமா, மூச்சுடா பேசிட்டாங்க. அவங்க எஃப்எம்ல விளம்பரம் போறாங்க. என்ன விளம்பரம்? சத்தியமா சென்னையில எஃப்எம்ல விளம்பரம். ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், இது கருத்தரிப்பு மையத்துக்கு. கருத்தரிப்பு மையம்னா? கருத்தரிப்புனா புள்ள பொறுக்கிற வைக்கிறது. அப்படி சொல்லு, ஓப்பன தமிழ்ல சொல்லு. அதுல பாருங்க, புள்ள பொறுக்கிற என்ன கல்யாணம் பண்ணா புள்ள பொறுக்க குடும்பம் நடத்த போறாங்க. அதுக்கு 5000 கோடி செலவு பண்றாங்க. அதுதான் கேட்காரு. ஒரு ஆள் 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. யார்? நமக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க? உங்கள் வேலிடிட்டி முடிய போகிறது, ரீசார்ஜ் பண்ணுங்க. உங்கள் வேலிடிட்டி முடிய போகிறது, ரீசார்ஜ் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா எங்க வேலிடிட்டி முடியல, உங்க கல்யாணம் எப்பதான் முடிச்சு? உங்க ஒரு வருஷம் ஒரு கல்யாணத்தை வச்சு அதுல போய் டான்ஸ் ஆடி, சூப்பர் ஸ்டார்லாம் போய் ஆடி, கடிகாரம்லாம் வாங்கிட்டு வந்து 1.5 கோடியா ஒரு கடிகாரம். 5000 கோடி அவங்களுக்கு எது காசு? நம்ம தடவுறதான், நம்ம போன்ல தடவை. அவனுக்கு காசு 5000 கோடி. நம்ம போன்ல தடவை 5000 கோடி கல்யாணம் பண்றான். நீ எல்லாத்தையும் மைக் எடுத்துட்டு சொல்லு, நான் சொல்ல முடியாம இருக்கேன். ரைட். என்ன எனக்கு என்ன புரியலன்னா? என்ன புரியல? ஒரு 50 ரூபாய்க்கு மாலை, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து, இல்ல ஒரு கோயில்ல நின்னு ஒரு மாலை, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல. கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல அடிச்சு உடைச்சு போய் கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல நம்ம வந்து காதலை போற்றுவோம். ஆமா, ரொம்ப பேர் காதல்லாம் போற்றுவோங்கிறாங்க. அறுபடி ஒரு 50 ரூபாய்க்கு மாலையை வாங்கி ஆனா ஒரு கோயில்லையோ நம்ம ஒரு வந்து பக்கத்துல ஏதோ கோயில் கல்யாணம் பண்ணி 10 பேருக்கு சாப்பாடு போட்டு பண்ணாலும் அதே வேலை தானே பண்ண போற. எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க குடும்ப நடத்துற சொல்றேன்னா அவங்கெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. 5000 கோடி செலவு பண்ணி அதனால பண்ண போறீங்க. ஆமா, புள்ள பெக்கறதுக்கு தானே வேலை. இந்த வேலை ஜனத்தை பெருக்கிறதுக்கு தானே. ஆமா, அதுல எல்லாம் நம்ம எல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டோம். என்ன கண்ட்ரோல்? எவ்வளவு கண்ட்ரோல் ஆயிட்டோம்? எப்படி சொல்ற? ஆமா, 70களில் வந்து முதல்ல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்துச்சு. ஆமா, 70களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வரையில 70 80களில் நம்ம நாட்டுல இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியா முழுக்க என்ன அறிமுகப்படுத்தாங்க? குடும்ப கட்டுப்பாடு. அதான் பாவலர் வரதராஜன் பாட்டு போட்டாரு. பாவலர் வரதராஜன் யாரு? இளையராஜா அண்ணன். இளையராஜா யாரு? கங்கைமர் அண்ணன். இவங்க 3 பேர் யாரு? அண்ணன் தம்பி. ஏன்டா பெரிய மனுஷங்க கலக்கலாம்.
இப்ப பாவல வரதாச்சு ஆ. அவரு பாடினாரு பாடினாரு. என்ன பாடினாப்புல லூப்பு தரா சரிதானா ஆற்றல் என்ன விடுவானா ஆனா எத்தனை முறை வீணா போகுதே அப்போது இப்படி பாடினாரு. லூப்பு தரா மஸ்தானா அந்த பாட்டோட tune போட்டாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதை நம்ம தமிழ்நாட்டுல கரெக்டா கடைபிடிச்சு குடும்ப கட்டுப்பாட ஏன் நம்ம படிச்சிருந்தோம். ஏன்னா நம்ம நாட்டுல இப்போ ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தமிழ்நாட்டுல இதான் என் பிள்ளை அப்படின்னா என்ன முதல் கேள்வி என்ன நம்ம கேட்போம், நம்ம பிள்ளை அறிவுப்படுத்த வேண்டிய கேட்போம். ரெண்டாவது தான் வேற கேட்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வி? என்ன படிக்கிற? இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், மறந்துடாதீங்க. இதான் முதல் படிக்கிற. என்ன படிக்கிறேன்? வடநாட்டுல போய் என்ன வேலை பார்க்கறேன்னு கேட்பாங்க. படிக்கிறத பத்தி யோசனை வராது. வடநாட்டுல அவன் படிக்கல. ஓஹோ. இங்க அப்போலேருந்து படிக்கணும் பெரியார் சொன்னாரா? எப்பா படிச்சிருங்கடா, படிச்சிருக்கப்பா, எப்படியாவது படிச்சிருங்கடா, முன்னேறிக்கப்பா, படிச்சு பெரியார் சொல்ற கேட்டு காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினார். நான்லாம் படிச்சேன். இப்போலாம் படிக்கிறாங்க. இப்பெல்லாம் எப்படி படிக்கிறான்? லிஸ்ட் பள்ளிக்கூடம் போகும்போது அப்ப இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அவங்க ஆயி அந்த பக்கம் உட்காந்துருக்குது. உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்றது? லஞ்ச் பாஸ் எடுத்துட்டியா? டிக்கு. லஞ்ச் பாஸ் எடுத்துட்டியா? வாட்டர் எடுத்துட்டியா? இப்போ எடுத்துட்டியா? கிளாஸ் பாஸ் எடுத்துட்டியா? டவல் எடுத்துட்டியா? ஷூ கட்டிட்டியா? எல்லாம் புத்தகத்தை வச்சுட்டு போயிடுவான். அதான் வச்சுருக்காரு. போன் பண்ண. ஆமா, நம்மளாம் படிக்கல. நம்மளாம் படிக்கும்போது என்ன கேட்போம்? நம்மளாம் எங்க அம்மாலாம் வயக்காட்டு அங்க நிற்பாங்க. நம்மளா கலந்துக்கணும். நம்மளாம் பள்ளி சொல்லணும். நம்மளா குளத்துல போய் தொம்முன்னு இருக்காங்க குளிச்சுட்டு அது குளிப்புன்னு அப்பதான். இப்போலாம் அது குளிக்கிறதுன்னு அப்ப முடிவு பண்ணிருக்கோம். விழுகிறது எந்திரிச்சு முடியாது. ஆமா, மாட்டுறது பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா? சவுண்ட் பாஸ் எடுத்துட்டியா? ஸ்நாக்ஸ் பாஸ் எடுத்துட்டியா? வாட்டர் எடுத்துட்டியா? அது எடுத்துட்டியா? இது எடுத்துட்டியா? அதெல்லாம் கேட்காது. என்ன கேட்டுச்சு? ஒரே கேள்வி. என்ன கேள்வி? படிச்சு முடிச்சிட்டோம். எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். நம்ம என்ன கேட்டுச்சு? தட்டு எடுத்துக்கிட்டியா? ஓகே படிச்சாச்சு. ஏன் படிப்பு ரொம்ப முக்கியம். நான் காலையில போய் மயக்கம் போட்டு விழுவேன். புரியுது? சரி. ஏன் சரி சாப்பிடாம போயிருப்போம். ஓஹோ. அப்ப இப்ப என்ன பண்ணாங்க? காலையில இந்த சாப்பிட்டு போ. தமிழ்நாட்டுல இப்படி படிக்கிற சைக்கிள் கொடு, லேப்டாப் கொடு, உதவி எப்படியாவது படிச்சு வந்துரு. எப்படியாவது படிச்சு வந்துரு. ஆமா, இப்படி நம்ம படிச்சிருந்தோம். ஆமா, அதனால கரெக்டா குடும்ப கட்டுப்பாட்டை பயன்படுத்திட்டோம். சரி. இப்ப நிதி கேட்டா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாண்ணே, இந்த பட்ஜெட்ல ஒரு பைசா கூட கொடுக்கல. அந்த அது இந்திய பட்ஜெட் இல்ல, அப்புறம் ஆந்திரா பீகார் பட்ஜெட். என்ன சொல்ற? அதுல பாருங்க, என்ன அன்னபூர்ணா ஹோட்டல்காரர் அவங்களுக்கு மன்னிப்புக்கும் அவங்களுக்கு என்ன பொருத்தமோ தெரியல. காலம் பூரா வரலாறே மன்னிப்பு தானாடா. என்ன சொல்ற? ஆமா, அவங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கா? ஹிஸ்டரி இருக்கு. என்ன ஹிஸ்டரி? ஷூ இருக்குல்ல, பிரிட்டிஷ்கார ஷூ. ஆமா, அத நல்லா பாலிஷ் போடுறது. எதுல பாலிஷ் போடுறது? எதுல? பிரஷ் கட்டையெல்லாம் வச்சு இல்ல, அப்புறம் அவங்க நாக்கிலேயே தான் அவங்க பாலிஷ் போட்டாங்க. வரலாறு அது. அன்னபூர்ணா ஹோட்டல்கார் கேட்டார். என்ன கேட்டார்? அவர் என்ன கேட்டாரு? ஆமா, சின்ன அது கேள்வி சாதாரண. உங்களை பார்த்துருப்பீங்க. தனியா ஒரு பண்ணை வாங்கிட்டு வந்தா அது ஒரு காசு, தனியா ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்தா அது ஒரு காசு. ஆமா, இது ரெண்டுக்கும் வரி இல்லையா? அதுல ஜாம தடவுனா அதுக்கு ஜிஎஸ்டியா? ஏண்டா எங்களுக்கு ஜாம் தடவை தெரியாது? நம்ம தடவுல பெரிய ஃபேமஸ் அவங்க தெரியாது. நீங்க சொல்லு, நீங்க சொல்ற நம்ம நீ இல்ல, ஜாம தடவுல இல்ல, ஜாமத்துல எப்பா நீ எப்பா புடிச்சு எடுத்துக்கோ. ஏற்கனவே எங்க மேல ஏகப்பட்ட என்கொயரி இருக்கு. சும்மா இருப்பா, சும்மா இருங்க. இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்டாங்க. ஆமா, உடனே அந்த ஆளை கூட்டிட்டு என்ன டார்ச்சர் கொடுத்தாங்களோ தெரியல, கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு பின்னாடி அதை வீடியோவும் எடுத்து அவங்களே போட்டு விடுறாங்க. அவங்க ஆப்பு அவங்களே தான் வச்சுக்கிறாங்க. அவங்களே வச்சுக்கிறது. ஆனா அன்னைக்கு ஒரு சம்பளம் நடந்துச்சு. அதே கோயம்புத்தூர்ல. ஆமா, ஒரு ஆள் கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டா? என்ன கேட்டா? இந்த செல்போன் உதிரி பாகங்களை ஏன் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்கன்னு இந்திய நாட்டுடைய ஒரு ஒன்றிய அமைச்சருடைய நிதி அமைச்சர் கேட்டா என்ன பதில் சொல்லணும்?
அது வந்து உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, உலகமயமாக்கள் தெரியாத சட்டமன்றம் இல்லை. அதுக்கு ஒரு டேட்டா இருக்கு, நான் போய் படிச்சுட்டு வந்து சொல்றேன். இது கேள்வி கேட்டு தப்பா? கேள்வி எடுத்தப்பா அந்த அம்மா அங்கிட்டு போனோம்னா இந்த ஆளை புடிச்சு கொண்ட ஜெயில போட்டாங்க. நாட்டுல கேள்வி கேட்டா புடிச்சு போட்டுறாங்க. சரி, நமக்கு இருக்கோம். நம்மளை புடிச்சு உள்ள போட முடியாது, நான் கம்பிக்குள்ள வந்துடுவேன். அப்படி ஆக வந்து நம்மளுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிதி கொடுக்கல. ஏன் நிதி கொடுக்கல? என்ன காரணம் சொல்றாங்கன்னா மக்கள் தொகை ஊப்பியில அதிகம், பீகார்ல அதிகம், தமிழ்நாட்டுல கம்மி. ஆமா, ஏன் தமிழ்நாட்டுல கம்மி? படிச்சிருந்தா குடும்ப கட்டுப்பாட்டை கரெக்டா கடைபிடிச்சிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், படிக்காம என்ன செய்யறதுன்னு தெரியாம குடும்ப கட்டுப்பாடு பலூன் ஊதிய உடைச்சிருக்கான்டா. அவங்க பலூன் உடைச்சதுக்கு நம்ம காசை ஏன்டா திங்கணும்? ஆமா, அப்படின்னா நமக்கு போற நிதி திருப்பி வர மாட்டேங்குது. இப்படி போடுறாங்க. இப்ப வந்து சொல்லு, இலங்கை வானொலியில போடுவாங்க. இலங்கை வானொலியில திருச்சி வானொலியில வயலும் வானொலியில பாட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? அதுல புலி வேட்டையாடா, அப்புறம் மாட்டுக்கு பாட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? மாட்டுக்கார வானொலியில பாட்டு இருக்கும். எப்படி போடுற? போகாத பாதையிலே போக கூடாது, படத்துல மாட்டுக்காரனுக்கு தான் சொல்லணும். ஆமா, சரி. உலக ரேடியோல மாட்டுக்கு போடுவாங்க பாட்டு. திருச்சி வானொலி என்ன போடுவாங்க? மாடுகளே மாடுகளே ஓடி வாருங்கள், மறவாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள், மழைக்காலம் வரும்போது கவனம் வையுங்கள், மருத்துவரின் யோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள். மாடு போய் கேட்கணுமா? மாடு மனுஷனுக்கு சொல்றதுக்கு தான் மாட்டுக்கு ஓடி போட்டாங்க. மாடுகளை ஓடி வரணும்னா மாடை ஓடியாரும். மாடுக்கு வா அப்படின்னா 10-2 பேர் தான் வருவான், அதுதான் வருவான். மாடு வராது. ஏன்? மாட்டுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்கிறது இன்னும் மாட்டுக்கு தெரியாது. என்ன சொல்ற? பெரிய அதிசயம் மாதிரி கேட்கிற. மாடு தெரியாதா? அப்புறம் ஏன் நம்ம கூட வருது? அது பழகிடுச்சு நம்மளோட. ஏதாவது கொடுப்போம். மாட்டுக்கு மாடு பேர் வச்சிருக்கோம். செல்வம்னு பேரு மாட்டுக்கு. ஏன் தமிழ்ல செல்வம்? ஏன்னா அதுதான் செல்வமா இருந்துச்சு. அதைத்தான் திருடி இருக்கான். திணை வாழ்க்கையில அதைத்தான் திருடி இருக்கான். ஆமா, திருடிட்டு போயிருக்கான். மாடுங்கிறது நம்மளோட இருக்கிறது, நம்ம கூட இருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க? லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்கு, அது கொழுப்பு இருக்கு. நீங்க இன்னொன்னு செய்யல. என்ன? நெய் எதுல இருந்து வருது? நெய் வந்து எதுல இருந்து வருது? நெய் வெண்ணெயில இருந்து வருது. வெண்ணெய் எங்க இருந்து வருது? தயிர்ல இருந்து. தயிர் எதுல இருந்து வருது? பால் எதுல இருந்து வருது? மாடு எங்க இருந்து வருது? முடியா. மாட்டுல இருந்தானே நெய் வருது. நெய் வருது. அதை பிரிச்சு எதுவும் செஞ்சுக்கிறீங்களா? இல்லையா? நெய்யை ஊத்தி யாகம் பண்ற. எதுக்கு நெய்யை ஊத்தி யாகம் பண்ற? நீ மாட்டையும் குதிரையும் போட்டு யாகம் பண்ணி அந்த கறியை எடுத்து தின்னுட்டு இந்த மண்ணில் முளைத்த முதல் புரட்சியாளன் புத்தனுக்கு பிறகு பௌத்தம் இங்கே செழித்தோங்கி சைவமாக பரப்பிய பிறகு நீ சைவமா மாறினாத்தான் வாழ முடியும்னு அதுக்கப்புறம் நீ நெய்ய ஊத்த ஆரம்பிச்சு இருக்க. மாட்டுக்கறி திங்கிறது மட்டும் இல்ல, அப்புறம் மாடை என்ன பண்றதுன்னு அத மாடு பசு புனிதம்ட்டாங்க. என்ன சொல்ற? பசு புனிதம் ரைட்டு வச்சுக்கோ. திடீர்னு அதை கட்டி பிடிச்சா நல்லதுன்ட்டாங்க. முன்னாடியா பின்னாடியா? சைட்ல பண்ண முடியாது, ரொம்ப லென்த். இவ்வளவு அகலம் இருக்குல்ல. அது உத்தரப்பிரதேச யூபி. யூபிலையா? யூபி. அவங்க எது செஞ்சாலும் கேமராவோட தான் செய்வாங்க. கேமராவோட தான் செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி நம்ம அவர் மாதிரியே மாங்கி வித்து மாதிரியே குப்பையை எடுத்தா கூட கேமரா இல்லாம எடுக்க மாட்டாங்க. யார் குப்பை எடுக்கிறது? குப்பையே எடுக்கிறது.
சரி. கேமராலாம் வச்சுட்டு மாட்டை கட்டி பிடிக்க போறாங்க. எப்படி இவங்க நிரூபிக்கிறாங்க எம்பி நான் முதல்ல செய்யறேன் பாருங்க. பசு புதுமானது. அந்த பசுக்குள்ள யார் இருக்கா? பசுக்குள்ள 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எந்த தேவர்கள்? இந்த தேவர் தான் இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாம மியூசியம் ஒதுக்கீடு தெரியல. யாரால வந்துச்சு என்னன்னு கூட ரசிச்சு தெரியாம அந்த இடஒதுக்கீடுனாலதான் நம்ம எல்லாம் படிச்சு வந்திருக்கோங்கிறதெல்லாம் தெரியாம என்னென்னமோ நடக்குது விடு. 33 கோடி தேவர்கள். அப்ப அதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் கேட்கலாம். கோமியம்லாம் யார் பெயரா? இப்போ புதுசா அது 33 கோடி தேவர்கள் வந்து பசு மாட்டுக்குள்ள இருக்காங்க. எம்பி கட்டி பிடிக்க போறாங்க. கட்டி பிடிக்க போறாங்க. என்ன பாட்டு? அப்படியே என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமே சந்தனமே நீ பால் கறக்கிறது அதேமா கால மாட்டமா தெரியுது. அது வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாப்புல? கிளவி என்னடா வச்சு இந்த பக்கம் அது ஒண்ணு இல்லாட்டா. என்னடா இந்த வடக்கு விட்டு கிளவிக்கிட்டு எவனோ ஒரு போக்கத்தை போய கடன் வாங்கியிருக்கான். சரி, இந்த கிளவி கடனை போய் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? அவன் பால் கறந்து கடன் கட்டுறேன்னு சொன்னான். அதான் 2 அடியை போட்டு வரேன். அவன் பால் கறந்து கடை கட்டுற சொன்னானே, நீ ஏன்டா அடிச்ச அவனே? உனக்கு தெரியாதா? என்னடா அவன் காலமாட்டை காட்டுறான். கிளவி கிளவி காத்துல வெண்ணெய் எடுக்கிறவன், அவன் காலமாட்டுல பால் கறக்குறவன். ஆமா. 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஒட்ட நாய் மாதிரி உனக்கு சொல்லப்படாதா? அது மாதிரி உனக்கிட்ட நான் படுற பாடு இருக்கு. பால் கறக்க போற மாதிரி கட்டி பிடிக்க போனார். கட்டி பிடிக்காங்க. கட்டி பூடி அது விட்டுச்சு ஒரு ஒட்டை. வீடியோ பார்த்துருக்கேன். விட்டுச்சு அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஆள் ஒய்ஃபு டைவர்ஸ் பண்ணிடுச்சு. இனி வேஸ்ட் அப்படி விட்ட இடம் அப்படி. என்னங்க பஸ்? எப்பா கணக்குறீங்க இப்ப சுத்தன்ற. ஆமா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்ற. அது ரிப்போர்ட் எங்க இருந்து வந்திருக்கு? எங்க இருந்து? குஜராத்ல இருந்து. அது ரொம்ப முக்கியமானது. நாங்க குஜராத்ல இருந்து எது வந்தாலும் சந்தேகப்படுவோம். லேப் எங்க இருந்து டெஸ்ட் பண்ணது? குஜராத்ல இருந்து. குஜராத்ல இருந்து. அதுன்னு சொல்றது சந்திரபாபு. அவரு படுத்துற பாடு எப்படி? இந்த பக்கம் சந்திரபாபு, இந்த பக்கம் நிதிஷ். 2 பேரும் சும்மா எந்திரிச்சா கூட நீங்க எந்திரிக்க கூடாது, உச்சா போன நாங்க போறோம் கொடுக்காரு. நாங்க போறோம், நீங்க ஏன் போறீங்க? சிரமப்படுங்க, நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்னா கவுந்துரும் 400 நாங்க 450 நாங்க 500 வந்துரும். நாங்க இப்ப முக்கிய புட்டிட்டு நிற்கிருப்போம். பெரிய புராணத்தை எழுதின சேக்கிலாரை விட பெரிய நீ சிவபக்தனாடா? சேக்கிலாரை விட சிவபக்தனா? அவர் சொல்றாரு. என்ன சொல்றா? புலையர்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அவர் எழுதுறாரு சேக்கிலார். என்ன வேலைன்னா, ஆமா, மாட்டுல இருந்து தோல் உரிச்சு கோவில்ல வாசிக்கிற வாத்தியங்களுக்கு கருவிகளுக்கு தோல் கொடுக்கணும். ஆமா, யாழ் போன்ற வீணை கருவி இருக்குல்ல, ஆமா, இப்பதான் கம்பி கண்டுபிடிச்சிட்டான். அந்த காலத்துல ஏது கம்பி? அப்போ மாட்டினுடைய நரம்புகளை எடுத்து பதப்படுத்தினா அதுக்கு பேரு தந்திரின்னு பேரு. அந்த தந்திரியை வச்சு வீணை யாழ்லாம் செய்யறதுக்கு செஞ்சு கொடுக்கணும். மாட்டு இது புலையர்களுடைய கடமை, சிவனுக்கு செய்யற கடமை. அதை விட முக்கியம் எழுதுறாரு சேக்கிலார். என்னன்னா, ஆமா, பெரிய புராணத்துல என்ன அவங்க அது கூட கோரோசனைன்னு ஒண்ணு இருக்கும் மாட்டு வெட்டுறவங்களுக்கு தான் அது தெரியும் இந்த ரகசியம். 200 மாடு 500 மாடு வெட்டினா ஒரு மாட்டு வயிற்றுலதான் அந்த கோரோசனை இருக்கும். அது வந்து மருத்துவ குணம் உள்ளது. வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு பல லட்சம் ரூபாய் விலை போகும் ஒரு கோரோசனைங்கிறது. அந்த கோரோசனை எடுத்து சந்தனத்தோடு கலந்து சிவனுக்கு பூசுவது கடமை அப்படின்னு யார் சொன்னது? நாங்க சொல்லல, சேக்கிலார் சொல்றார். பெரிய புராணத்துல. அப்ப சேக்கிலாரோட நீங்க பெரிய பக்தங்களாடப்பா அவர் சொல்றார். ஏன் காதாலும் போறீங்க?